இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, நீ ஏண்டி உங்க அப்பா மேல இவ்ளோ உயிரா இருக்க? எங்க அப்பா மாதிரி ஒரு அப்பாலாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ புருஷ வீட்டுக்கு தானே போகணும். அதுக்கப்புறம் உங்க அப்பாவை பார்க்காம பேசாம நீ எப்படி இருப்ப? கல்யாணம் ஆனா அப்பாவை விட்டுட்டு போகணுமோ? மண்டபத்தில் உள்ள கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு நீ போய் பார்த்துட்டு எனக்கு phone சரிங்கய்யா, நான் பாத்துக்கிறேங்கய்யா. சித்ரா, யாருக்காவது பத்திரிக்கை கொடுக்காம விட்டு போயிருந்தா சொல்லுமா. விட்டு போன மாதிரி தெரியல. என்ன வேண்டாத ஆளுங்களுக்கும் சேர்த்து கொடுத்த மாதிரில தெரியுது. வேண்டாதவங்கன்னு யாரையும் நினைக்க கூடாதுமா. எல்லாருமே நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். என் பொண்ணுக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்ணு, தமிழு, ஏமா அழுவுற? என்னாச்சு தமிழு? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னாச்சு? என்னது கல்யாணம் வேண்டாமா? ஊருக்கே பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாச்சு. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இப்ப இப்படி சொல்ற? ஏமா, அண்ணன் பொண்ணு கல்யாணம்னு எவ்வளவு ஆசையா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இப்படி திடுதிப்புன்னு வந்து கல்யாணமே வேணாம்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. ஏமா ஏமா கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற? கல்யாணம் ஆயிட்டா நான் இந்த வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போயிருவேன்ல. நான் உங்களை விட்டு போக மாட்டேன்ப்பா. நான் உங்க கூட தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். ஏய், இதனாலதான் கல்யாணம் வேணாம்னு சொன்னியா? இங்க பாரு தமிழு, நீ ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல. காலேஜுக்குலாம் போய் படிச்சவ. இன்னும் குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு என் அப்பா தான் முக்கியம். என் அப்பாவை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்க பாரு, இப்ப என்ன உனக்கு? அப்பா கூடயே இருக்கணும், அவ்வளவுதானே? அப்ப மாப்பிள்ளைய நம்ம வீட்டோட இருக்க சொன்னா போச்சு, போதுமா? இசை, இங்க வாமா. உட்காருமா, உட்காரு. தமிழு, நேரமாச்சு, போய் ரெடி ஆகு. அப்பா போம்மா, அம்மா சொல்றாங்கல்ல, போம்மா போ. கும்பிட்டு பாசமா வளர்க்குற பிள்ளைங்க நாளைக்கு இன்னொருத்த வீட்டுக்கு போய் கஷ்டப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் என் பொண்ணுங்களை நான் கஷ்டப்பட விட்டுற மாட்டேன். என்ன நம்பி வந்த என் பொண்டாட்டி இந்த வீட்டுல ராணி மாதிரி இருக்கா. அதே மாதிரி என் பொண்ணுங்களும் புகுந்த வீட்டுல ராணி மாதிரி தான் வாழணும்.